தவறும்போது அவ்வளோ ஜனம் வந்திருந்தாங்க, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அப்போ அவ்வளோ மரியாதையும் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான. ஸோ எனக்கு என்னன்னா, வினோத்தனை வந்து இன்ன வரைக்கும் அம்மா மேலே வந்து அவ்வளோ பாசமா பிரியமா. நான் இப்பயுமே நான் உள்ள இருக்கும்போது அதான் சொல்லியிருந்தீங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறமும் வந்து நான் கல்றதான் அம்மாவுக்கு முதல்ல கட்டுறேன் அந்த 18 லட்சத்துல அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அம்மா உங்களுக்குள்ள அந்த பாண்டு சொல்லுங்கண்ணே. இப்போ எப்படின்னா அப்பா வந்து 96ல் இறந்துட்டாரு. அம்மா தான் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எங்களை அப்படி கரை சேர்த்தாங்க. எங்களுக்கு ஒரு குரல் அது நான் சொன்னல இப்போ வரும்போது ஆட்டோல. ஆமா, அப்பாவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தது. அது எதுவுமே எங்களுக்கு வந்து சேரல. அம்மா ரொம்ப இன்னசென்ட் இருந்தீங்கல்ல. அதுதான் அப்பா கிட்ட சண்டை சும்மா ஜாலியாக அவங்களுக்குள்ள அது என்னன்னு தெரியல. ஒருவேளை அது அப்பா எந்த கெட்ட பழக்கமே இல்லை. அவர் ஒரு பெரிய அதிகாரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் இது ஏர்போர்ட்டில். ஆனால் அவ்வளோ சொத்து மேல்மருவத்தூர்லையும் பாண்டிச்சேரிலையும் அண்ணனூர்லையும் ஃப்ளாட்லாம் வாங்கி எங்கள் பேர் மேலே எதுவுமே இல்லை. அது என்ன ஆச்சு, அவர் அப்பா இறந்தவொடனே ஒரு டைரி, அந்த ஒரு 5-6 பக்கம் டைரி காணும். சரி, 5-6 பக்கம் டைரியோட பேஜஸ் காணும். அதான் அவர் பாண்டிச்சேரியில் இறந்தாரு. அங்கே என்ன நடந்தது, அங்கே இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவருடைய ரிலேட்டிவ் என்ன பண்ணாங்க, நம்ம எங்கள் அப்பா பக்கம் யாருக்குமே எங்களுக்கு வந்து ஒரு ஆள் கூட தெரியாது. ஒரு ஆள் கூட எங்கள் அப்பாவோட சைடில் எனக்கு ஒரு ஆள் எங்கள் அப்பாவை தவிர யாருமே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா சொந்தம் தான், இங்கே பிறந்து வளர்ந்தது தான் எங்கள் வரலாறாக இருக்கிறது. நம்ம கிராமத்தார சொல்லுவாங்க மீனாட்சியம்பேட்டை ராயபுரம் தான். எங்கள் அப்பா ஊருக்கும் போனதில்லை. எங்கள் அப்பா இங்கே வந்து வேலை செய்ய வந்தார். எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா, எங்கள் தாத்தா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அது மாதிரி வந்து அவர் இறந்ததுலேருந்து அம்மா தான் அவங்க எங்களை எல்லாரையும் கைட் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் பணம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டது இல்லைங்க. அம்மா இருந்த வரைக்கும் இல்லை, அதுக்கு முன்னாடி அது எப்படின்னா எங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்க சாப்பாடு செஞ்சு போட்டிருக்காங்க உழைச்சி. வேலைக்கெல்லாம் போனதில்லை. அப்பாவுடைய பென்ஷன் வரும், அதை வச்சு ஒரு பென்ஷனை வச்சு இத்தனை பேரை எப்படி காப்பாற்ற முடியும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லை. ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள், சொந்தக்காருக்கு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, கல்யாணம், அது இது காது குத்து எல்லாமே அம்மா தான். உடனே போய் ஒரு 50,000 ரூபா வேணுன்ட்டு நான் கை இல்லாத நின்னா, அப்பா ஏன்பா கவலைப்படுறேன் சொல்லிட்டே இல்லையோ, 2 ஹவர் ஒரு சேட்டு கடைக்கு போவாங்க. அந்த புக்கை அப்படியே வச்சிருவாங்க.